வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் அளவைகளில் எடுத்துக்காட்டு 2.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2.2 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.3. ஒரு கொடி கம்பத்தின் நீளம் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அந்த கொடி கம்பத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் குறிப்பிடுக. ஒரு கொடிக்கம்பம் இருக்குது, அந்த கொடிக்கம்பத்தோட நீளம் 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர்னு இருக்குது. அதை சென்டிமீட்டரில் குறிப்பிட சொல்கிறாங்க. ஒரு கொடிக்கம்பத்தின் நீளம் எவ்வளவு, அதை எடுத்து அப்படியே எழுதிக்குவோம். ஒரு கொடிக்கம்பத்தின் நீளம் ஒரு கொடிக்கம்பத்தின் நீளம் 5 மீட்டர் 5 மீட்டர் நான் தெரியாமல் 9 எழுதிட்டேன். 5 மீட்டர் 35 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர். இப்போ ஒரு இதில் சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, ஒரு இதில் மீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மீட்டரை கொடுத்துருக்கிறத தான் நம்ம சென்டிமீட்டராக மாற்றணும். அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அப்போ 1 மீட்டர் ஈக்குவல் டு 1000 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். இப்போ 5 மீட்டர் இருக்குன்னா 5ஓட அந்த 100 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு சென்டிமீட்டரில் மாற்றிடலாம். இப்போ வாங்க எழுதலாம். ஈக்குவல் டு 5 இன்ட்டு 100. இந்த 100 மல்டிபிள் பண்ணுவோம். 100 சென்டிமீட்டராக தானே மாற்ற போகிறோம். அப்போ சென்டிமீட்டர் ப்ளஸ் 35 சென்டிமீட்டர் 35 சென்டிமீட்டர். ஏன் நான் ப்ளஸ் குறி போட்டேன்னா, இதை ஏன் ப்ளஸ் குறி போட்டேன்னா ரெண்டுத்துலேயும் சென்டிமீட்டரில் இருக்கனால ப்ளஸ் குறி போட்டிருக்கேன். அடுத்து இதை மல்டிபிள் பண்ணோம்னா 500. இதை மல்டிபிள் பண்ணோம்னா 500 சென்டிமீட்டர். 500 சென்டிமீட்டர் ப்ளஸ் 35 சென்டிமீட்டர். இதை அப்படியே ஆட் பண்ணோம்னா 500 35 எவ்வளவு, 535. 535 ஆட் பண்ணோம்னா 535 சென்டிமீட்டர். 535 சென்டிமீட்டர். இப்போ ஒரு கொடிக்கம்பத்தின் நீளம் ஈக்குவல் டு 535 சென்டிமீட்டர். 535 சென்டிமீட்டர். இந்த மாதிரி எடுத்து எழுதணும் ஆன்சரை, அப்போ தான் மார்க் கொடுப்பாங்க. ஒரு கொடிக்கம்பத்தின் நீளம் 535 சென்டிமீட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.